என் பெயர் ஷீலா. நான் ஒரு நகரத்தில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இப்போது 28 வயது ஆகிறது. நான் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் போட்டிருக்கிறது. நான் விதவை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் சதீஷ் என்ற இளையனுடன் திருமணம் நடந்தது. சதீஷ் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. அன்பு மற்றும் சில கனவுகளின் அழகான சந்தோஷமாக இருந்தது. ஆனால் விதி வேறு விதமாக முடிவு செய்திருந்தது. ஒரு நாள் திடீரென்று சதீஷ் கம்பெனி முழுமையாக மூடப்பட்டது. அவருக்கு வேலை பறிபோனது. அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தார். நான் தினமும் அவருக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருப்பேன். தைரியம் கொடுத்தேன். ஆனால் அவரால் யாருடைய பேச்சின் கேட்கும் நிலையில் இல்லை. தொடர்ச்சியான கவலை, மன அழுத்தம் மற்றும் மனதில் பெரும் சுமை அவரை உள்ளுக்குள்ளேயே உடைத்துவிட்டது. திடீரென ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. என் கண்முன்னே என் முழு உலகமும் சிதறியது. அன்றைய தினமே என் வாழ்க்கை ஒரு சிறப்பு முனையாக அமைந்தது. அது என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு நான் முற்றிலும் தனிமையாக இருந்தேன். என் மாமனார் மாமியார் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். எனக்கும் வேறு யாரும் ஆதரவாக இல்லை. சுமார் 1 வருடம் நான் மௌனத்தில் வாழ்ந்தேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் கடவுள் முன் அமருவேன். என்ன நடக்கும் என்று என்னையை கேட்டுக்கொள்வது. ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. முன்பே சதீஷ் சபாத்தியத்தில் வீட்டில் பணம் வந்தது. இப்போது எல்லாம் நின்று விட்டது. வீடு மட்டுமே இருக்கிறது. ஆனால் அதுவும் வெறுமையாக தோன்றியது. பிறகு ஒரு நாள் நான் முடிவு செய்தேன். இதற்கு மேல் என்னால் முடியாது, ஏதாவது செய்தாக வேண்டும். நான் பட்டதாரிதான். ஆனால் மீண்டும் வேலைக்கு போக பயமாயிருக்கிறது. சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தேன். எனக்கு சமைப்பது எப்போதும் பிடிக்கும். அதனால் என் கைவண்ணத்தில் சமைத்த உணவை மக்களுக்கு கொடுக்கலாம் என்று மனதுக்குள் தோன்றியது. முதல் சில நாட்கள் யோசித்து பலிந்தன. பிறகு ஒரு நாள் தைரியம் வந்தது. பூரி வடை விற்க முடிவு செய்தேன். என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தில் ஒரு பெரிய தள்ளுவண்டியை வாங்கி நகரி ஒரு சந்தியில் கடையை தொடங்கினேன். ஆரம்ப நாட்களில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை. ஆனால் நான் தோல்வி ஒப்புக்கொள்ளவில்லை. மெல்ல மெல்ல என் கையில் சுவை மக்களின் நாட்டில் ஏறியது. சில நாட்களிலேயே என் கடைக்கு கூட்டம் வரத் தொடங்கியது. தேநீர் மற்றும் ஊரில் வடைக்காக என் தள்ளுவண்டி பிரபலமானது. தினசரி வருமானம் அதிகரிக்கத் தொடங்கியது. ஆனால் இப்போது வேறு ஒரு சிரமம் வந்தது. இவ்வளவு வேலைகளையும் தனியாக சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. காலையில் கடைசி சென்று எல்லா பொருட்களையும் கொண்டு வருவது. பிறகு நாள் முழுவதும் தள்ளுவண்டியில் வேலை செய்வது. மாலைக்குள் உடல் மிகவும் களைத்து போய்விடும். அப்போதுதான் இனிமேல் உதவிக்கு யாராவது வைத்துக் கொள்வது அவசியம் என்று நினைத்தேன். முதலில் ஒரு பெண்ணை வேலைக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சரியான நேரத்தில் யாரும் கிடைக்கவில்லை. அதனால் நான் தள்ளுவண்டிக்கு அருகில் ஒரு பலகையை வைத்தேன். நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான வேலையால் தேவை. 3-4 நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காலை 11:30 மணிக்கு ஒரு இளைஞன் என் தள்ளு வண்டியில் அருகே வந்தான். அவன் படையை சாப்பிட்டான். அந்த பலகையை படித்தான். பிறகு அவன் என்னிடம் வந்து, மேடம், உங்களுக்கு வேலையால் வேண்டுமா என்று கேட்டான். நான் ஆமாம், தேவை, உனக்கு வேலை வேண்டுமா என்று கேட்டேன். அவன் லேசாக சிரித்தான். ஆமாம் மேடம், எனக்கு வேலை வேண்டும் என்றான். நான் அவனை உன்னிப்பாக பார்த்தேன். சாதாரண உடைதான் அணிந்திருந்தாள். ஆனால் முகத்தில் நம்பிக்கை இருந்தது. அவன் பார்க்க நல்லவனாகவும் நாகரிகமாகவும் தெரிந்தான். நான் உன்னை பார்த்தால் வேலை தேவைப்படுபவன் போல தெரியவில்லை. உன் தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே, நல்ல உடை அணிந்திருப்பவன் தன் அர்த்தம் ஒருவன் பணக்காரன் என்பதல்ல. மேடம், நான் கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் பட்டதாரி, பல இடங்களில் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் எங்கும் நிலைக்க முடியவில்லை. சில நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறேன். MPSC தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். அவன் பேச்சை கேட்டதும் இந்த இளைஞன் நேர்மையானவன் என்று எனக்கு தோன்றியது. நான் சரி, ஆனால் இங்கே வேலை செய்ய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். காலையில் சந்தையில் இருந்து சாமான் கொண்டு வருவது, உருளை கிழங்குகளை உரிப்பது, கடலை மாவை தயார் செய்வது, வாடிக்கையாளர்களை சமாளிப்பது எல்லாமே செய்ய வேண்டும் என்றேன். அவன் உடனே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என்றார். நான் கேட்டேன், சரி, நாளையிலிருந்து வந்துவிடு. ஆனால் இப்போது நீ எங்கே தங்குகிறார் என்று கேட்டேன். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக, மேடம், எனது தங்க இடமில்லை என்றான். அவன் இதை சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்போது அவன் அடுத்த வாக்கியத்தை சொன்னான். என் இதயமே நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அவன், மேடம், என் பெயர் பிரகாஷ் என்றான். அந்த நொடி என் முதல் உறைந்து விட்டது போல உணர்ந்தேன். அவன் மேடம், என் மனதில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. ஏனென்றால் என் கணவரின் பெயரும் பிரகாஷ் தான். சில நொடிகள் நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரின் நிழல் என் முன்னே நிற்பது போல என் கண்கள் கலங்கின. பிறகு அவன் இப்போது நண்பர்களின் அறையில் தங்கியிருப்பதாக சொன்னார். ஆனால் சூழ்நிலைகள் நன்றாக இல்லை. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அறை கிடைத்தால் சொல்லுங்கள், நான் படிக்கவும் செய்கிறேன்.
அதனால் எனக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்றால் என் வீட்டில் 3 அறைகள் இருந்தன. அதில் ஒரு அறை காலியாக இருந்தது. நான் என் வீட்டில் ஒரு அறை இருக்கிறது, ஆனால் கவனமாக இரு சத்தம் தவறான நடத்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் ஒழுக்கமாகவும் மிகவும் அவசியமாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் உடனே, மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நிலைமைதான் மோசமாக உள்ளது. ஆனால் என் நோக்கம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பதுதான் என்றான். நிலைமைதான் மோசமாக உள்ளது, ஆனால் என் நோக்கம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பதுதான் என்றான். அவன் கண்களில் உண்மை தெரிந்தது. நான் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டேன். அவன், மேடம், எனக்கு நிறைய பணம் வேண்டாம். வெறும் தங்குமிடம் மற்றும் நீங்கள் கொடுக்க முடிந்த கொஞ்சம் பணம் போதும் என்றான். அவன் பேச்சை கேட்டு நான் சிரித்தேன். நான் உனக்கு 12,000 கொடுப்பேன். கூடவே தங்குவதற்கு இடமும் தருகிறேன். என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றேன். பிரகாஷ் டீ வடை சாப்பிட்ட பிறகு எழுந்தான். பணம் கொடுத்தான். சரி மேடம், நான் நாளை முதல் வேலைக்கு வருகிறேன் என்றான். என் சாமான்களை எடுத்து வருவேன் என்றான். அடுத்த நாள் காலை சரியாக 8 மணிக்கு அவன் வந்து விட்டான். நேரத்தை கடைபிடிக்கும் வேளையில் கவனம் செலுத்தும் குணம் அவனிடம் இருந்தது. வடை செய்வது, பூரிக்கு உருளைக்கிழங்கு வசிப்பது, கடலை மாவு கலவையை தயாரிப்பது, சட்னி செய்வது என எல்லாவற்றையும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆரம்பத்தில் அவன் வாடிக்கையாளர்களுக்கு டீ வடை மட்டும் கொடுத்தான். ஆனால் அவன் மிக விரைவில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். நாள் முழுவதும் அவன் நேர்மையாக வேலை செய்வான். மாலையில் தள்ளுவண்டியை மூடிவிட்டு நேரடியாக படிக்கச் சென்று விடுவான். அவனது கடின உழைப்பையும் சுறுசுறுப்பையும் கண்டு நான் வியப்படைந்தேன். மாலையில் நான் அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று எனது 3 அறைகளைக் கொண்ட வீட்டுக்களை காட்டினேன். நான் இங்கு இருவரும் சேர்ந்து காலியாக இருந்த அறையை சுத்தம் செய்வோம் என்று அவனது சிறிய பொருட்களை அங்கே வைத்து விட்டான். நீ என் வீட்டில் வசிக்கிறாய், அதனால் சில விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவன் சிரித்துக் கொண்டே, உங்கள் கவலையை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்றான். அந்த ஒரு வாக்கியத்தில் அவனது நம்பிக்கையையும் மரியாதையும் எனக்கு புரிந்தது. அஞ்சிலிருந்து அவன் என் வீட்டில் தங்க ஆரம்பித்தான். தானே சமைத்துக் கொள்வதாக அவன் சொன்னான். ஆனால் அது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நீ நாள் முழுவதும் வெளியே வேலை செய்கின்றாய், நான் உனக்கு வீட்டு சாப்பாடு கொடுப்பேன் என்றேன். அவன் தயங்கினான், ஆனாலும் ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு தினமும் நான் அவனுக்காக உணவு பெட்டியை தயாரித்தேன். நேரத்துக்கு வேலைக்கு வருவது, முழு ஈடுபட்டுடன் வேலை செய்வது ஆகியவை அவனது பழக்கமாகிவிட்டது. டீ வடை போடும்போது அவனது கைகளில் அற்புதமான நேர்த்தியும் சுத்தமும் வந்துவிட்டது. அவனது இனிய புன்னகையால் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தன. வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்தது. தள்ளுவண்டியின் வருமானமும் உயர்ந்தது. இப்போது எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் எனக்கு திடீரென்று உடல்நலம் சரியில்லாமல் போனது. கடுமையான காய்ச்சல் மற்றும் பலவீனம் காரணமாக படுக்கையிலிருந்து எழுவே முடியவில்லை. அடுத்த நாள் பிரகாஷ் தள்ளுவண்டியில் வேலைக்கு சென்றான். அங்கே என்னை காணாததால் நேராக வீட்டிற்கு வந்தான். கதவு பாதி அளவில் திறந்திருந்தது. உள்ளே வந்தவன் நான் காய்ச்சலில் இருப்பதை கண்டான். அவன் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு மருத்துவரை அழைத்து வந்தான். மருத்துவர் மருந்து ஊசி போட்டுக்கொண்டு, எனக்கு ஓய்வு தேவை என்றால் நான் அரை மயக்கத்தில் இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தேன். மருத்துவருக்கு பணத்தையும் பிரகாஷ் கொடுத்தான். பிறகு அவன் நேராக சமையலறைக்கு சென்று எனக்காக லேசாக உணவை தயாரித்தான். என் தலை சுற்றியது. ஆனால் என் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. யாரோ என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் உணவை கொண்டு வந்து, சூடாக இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்றான். என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் அவன் கரண்டியால் எனக்கு சாப்பாடு கொடுத்தான். நான் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய முகத்தில் கவலையும் அவனுக்குள் ஒரு அன்பும் இருந்தது. சாப்பிட்ட பிறகு அவன் தண்ணீர் கொடுத்து, ஓய்விடுங்கள், தள்ளுவண்டியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அன்றுதான் முதன்முறையாக என் வாழ்க்கையில் மீண்டும் யாரோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல உணர்ந்தேன். அவன் வெறும் வேலைக்கார பையன் மட்டுமல்ல, என் உலகின் ஒரு சிறிய நம்பிக்கை விளக்காய் மாறிக்கொண்டிருந்தான். நாள் முழுவதும் அவன் தனியாகவே தள்ளி வண்டியை சமாளித்தான். வாடிக்கையாளர்களின் கூட்டம், பணம் கையாள்வது, ஆர்டர்கள் கொடுப்பது, சுத்தம் செய்வது என எல்லாவற்றையுமே சோர்வடையாமல் சலிப்படையாமல் செய்தான். மாலையில் நேராக என்னிடம் வந்தான். அன்று என் உடல்நிலை சரியில்லாத போது அவன் தினமும் என் மருந்து, உணவு, ஓய்வு என ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொண்டான். அவனது இந்த சேவையை பார்த்து என் கண்கள் பலமுறை நிரம்பின. எங்கிருந்து வந்தான்? இறைவன் அனுப்பிய இந்த மனிதன் என் வாழ்க்கையில் என்று நினைத்தேன். 3-4 நாட்கள் அவன் கிட்டத்தட்ட மாலை முழுவதும் என் வீட்டிலேயே இருந்தான். என் ஒவ்வொரு தேவையிலும் கவனம் செலுத்தினான். 4 நாட்களில் நான் குணமாகிவிட்டேன். ஆனால் அந்த நாட்களில் அவன் காட்டிய சேவையும் அக்கறையும் நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். ஒரு நாள் நான் அவனிடம், பிரகாஷ், மிகவும் அறிவாளியாக இருக்கிறாய் என்று சொன்னேன். நான் முழுவதும் வேலை செய்கிறாய்,
இரவில் படிப்பு, இவ்வளவு விஷயங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்று கேட்டேன். அவன் சிரித்துக் கொண்டே, நோக்கம் தெளிவாக இருந்தால் எல்லாமே நடக்கும் மேடம் என்றான். அவனது வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. நான் இப்படி பணம் நான் கொடுக்கிறேன், நீ மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன். ஆனால் அவனுடனே இல்லை. மேடம், நான் உங்களிடம் எதுவும் வாங்க மாட்டேன், நீங்கள் ஏற்கனவே எனக்கு பெரிய உதவி செய்து விட்டீர்கள் என்றான். அவனது பணிவை கண்டு என் மனம் உருகியது. ஆனாலும் அவன் தினமும் கடினமாக வேலை செய்தான். மாலையில் படித்தான். சில தேர்வுகளை அவன் எழுதியிருந்தான். முடிவுகள் வரவிருந்தன. தினமும் நான் அவனுக்கு டிபன் தயார் செய்வேன். ஆனால் ஒரு நாள் என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. பழைய நினைவுகள் மேலெழுந்தன. என் கணவரின் முகம், அவரது புன்னகை, அவரது பேச்சு என எல்லாமே என் கண்முன்னே வரத் தொடங்கினார். நான் ஜன்னல் அருகில் அமர்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை. அந்த நொடியில் என் மனதில் 2 உலகங்கள் இருந்தன. ஒன்று இழந்த கலந்த காலம், மற்றொன்று மெல்ல மெல்ல உதயமாகும் புதிய நம்பிக்கை. நான் அந்த 2 களுக்கும் இடையில் எங்கோ நின்று விட்டவள் போல உணர்ந்தேன். அதே சமயம் கதவு அருகில் பிரகாஷ் வந்தான். நான் அழுது கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அவன் உள்ளே வந்ததை நான் கவனிக்கவில்லை. அவன் மெதுவாக என் அருகில் வந்து மென்மையான குரலில் கேட்டான், என்னாச்சு மேடம், நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் கண்ணீரை தொலைத்தேன். ஆனால் என் குரல் இன்னும் கம்பீரமாக இருந்தது. நான் ஆழமாக மூச்சு இழுத்துச் சொன்னேன், பிரகாஷ், நான் உண்மையை சொல்கிறேன். என் கணவர் போன பிறகு நான் தனியாகி போனேன். அவருடைய அன்பும் அவருடைய அக்கறையெல்லாம் முடிந்துவிட்டது. அவர் இருக்கும்போது என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் அவர் போன பிறகு எனக்கு வாழும் ஆசையே இல்லை. நீ என் வாழ்க்கைக்குள் வந்ததிலிருந்து என் வாழ்க்கை மீண்டும் ஓரளவுக்கு உயிர் பெற்றது போல தெரிகிறது. இதை கூறிக்கொண்டே நான் அவனது கையை பிடித்துக் கொண்டேன். என் கண்களில் இன்னும் கண்ணீர் இருந்தது. பிரகாஷ் எதுவும் பேசவில்லை. அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் ஒரு புதிய பந்தம் பிறந்தது. அது பாசம் மற்றும் காதல் கலந்த பந்தம். அந்த நாளுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சிற்பத்தை அடைந்தது. நாங்கள் இருவரும் காலை முதல் மாலை வரை வேலை செய்தோம். மாலையில் ஒருவருக்கொருவர் துணையோடு நேரம் கழித்தோம். எங்கள் காதல் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது. 6-7 மாதங்களுக்குள் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கவே முடியவில்லை. என் வாழ்க்கையிலிருந்து இருள் விலகியது. பிறகு ஒரு நாள் பிரகாஷ் வாழ்க்கையில் ஒரு அழகான காலை வந்தது. போஸ்ட்மேன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தான். பிரகாஷ் அந்த கடிதத்தை திறந்து பார்த்தான். சில நொடிகளில் வியந்து நின்றாள். பிறகு திடீரென்று மகிழ்ச்சியில் குதித்தவாறு என் அருகில் வந்து, மேடம், நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டேன், நான் ஒரு கிளாஸ் 1 அதிகாரி ஆகிவிட்டேன் என்றான். அவனுடைய கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது. என் இதயமும் ஆனந்தத்தால் நிரம்பியது. அவன் அந்த கடிதத்தை என் கையில் கொடுத்து அவன் சொன்னான், இதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள்தான் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தீர்கள், ஆதரவளித்தீர்கள், உணவு கொடுத்தீர்கள், மன உறுதியுடன் நிற்க சக்தி கொடுத்தீர்கள். நீங்கள் இல்லை என்றால் நான் இந்த உயரத்தை ஒருபோதும் அடைந்திருக்க மாட்டேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்றான். அவன் பேச்சை கேட்டதும் என் கண்களும் நிரம்பின. பிறகு அவன் அமைதியான குரலில், நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றான். என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. நான் அவனது கண்களை பார்த்தேன். அவன் இப்போது ஒரு அதிகாரி. அவனது எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அந்த உயரத்தை அடைந்த பிறகும் அவன் என்னை மறக்கவில்லை. அவன் என் கண்ணீரை துடைத்தான், எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது. என்னுடைய தனிமைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. இன்று நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனது வெற்றியில் என் பங்கும், என் புன்னகையில் அவனது பங்கும் இருந்தது. என் பெயர் குமார். நான் ஒரு காவல் நிலையத்தில் காவலராக வேலை செய்கின்றேன். நான் திருச்சியில் வசிக்கின்றேன். ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததோ சென்னையில். அதனால் நான் சென்னைக்கு கிளம்ப வேண்டிய வந்தது. என் அம்மா என்னிடம், குமார், பார்த்து பத்திரமாக இருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் வரும் வழக்குகள் எல்லாம் கஷ்டமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். அவற்றையெல்லாம் நீ தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் கையாள வேண்டும் என்று தைரியம் கூறி எனக்கு வழி அனுப்பினார். என் அம்மா, நான் சென்னையில் காவலர்கள் குடியிருப்பில் தங்கியிருந்தேன். எப்பொழுதும் வரும் வழக்கு எல்லாம் ஆழ்கடத்தல், சண்டை, இப்படிதான் காவல் நிலையங்களில் புகார் வரும். ஆனால் அன்று ஒரு மாமியார் மருமகளால் ஒரு வயதானவர் இறந்துவிட்டார் என்று புகார் வந்தது. அதை நாங்கள் விசாரணை செய்வதற்காக சென்றிருந்தோம். முதலில் நாங்கள் இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். பிறகு அங்கிருந்து சிறு சிறு தகவல்களை சேகரித்து இறந்தவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது உறுதியானது. ஆனால் தற்கொலைக்கு காரணம் யார் என்று தெரியவில்லை. இறந்தவரின் மனைவியிடம் விசாரித்த பொழுது இறந்தவரின் மனைவி வள்ளியிடம் விசாரணையை தொடங்கினேன். வள்ளியிடம் சென்று உங்களை பற்றி கூறுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர் பற்றி கூறினார்.
வள்ளி வீட்டிற்கு ஒரே பெண் என்றும் வள்ளி அவர் பள்ளி படிப்பை அவர் சொந்த ஊரில் முடித்ததாகவும் கல்லூரியை வெளியூரில் படித்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு கல்லூரியில் படிக்கும் அவருடன் படிக்கும் ஒரு நபரை காதலித்து வீட்டில் தெரிவித்து திருமணம் செய்து கொண்டார் என்றும், திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாகவே போய்க் கொண்டிருந்த நிலையில் திடீரென கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு தன்னிடம் அடிக்கடி சண்டை வளர்த்ததாகவும் அந்த பெண்ணிற்காக தன்னை தினமும் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு அவர் அம்மா வள்ளியை இதற்கு மேல் உன் கணவனுடன் வாழ வேண்டாம் என்று கூறி விவாகரத்து செய்து விடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதனால் வள்ளியும் தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு அன்னையுடன் வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. அதன் பிறகு வள்ளி ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்ததாகவும் தெரிவித்தார். நான் அவரிடம் உங்களுக்கு இது முதல் கல்யாணம் கதிரவன் என்று கேட்டேன். அதற்கு அவர் இல்லை, இறந்து போன தன் கணவன் கதிரவன் தனக்கு இரண்டாவது கணவர் என்றும் கூறினார். அதன் பிறகு நீங்கள் கதிரவனை எப்பொழுது பார்த்தீர்கள்? எப்படி உங்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்று நான் கேட்டேன். அதற்கு வள்ளி, நான் வேலை செய்த ஜவுளி கடைக்கு ஒரு நாள் கதிரவன் புடவை எடுப்பதற்காக வந்திருந்தார். அவர் புடவை எடுக்கும் பொழுது நான் அவருக்கு உதவி செய்தேன். அப்பொழுது எனக்கு நன்றி தெரிவித்தார். நான் அவரிடம் அருமையாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு அவர், என் மனைவிக்கு நான் புடவை எடுக்கவில்லை, என் அம்மாவிற்கு நான் புடவை எடுக்கின்றேன் என்று கூறினார். நான் உடனே தவறாக நினைத்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றேன். பிறகு அவர் எங்கள் ஜவுளி கடைக்கு அடிக்கடி புடவை எடுப்பதற்காகவும் அவர்களிடம் வேலை செய்யும் ஆட்களுக்கு துணிகள் எடுத்துக் கொடுப்பதற்காகவும் வர ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவு நேரத்தில் புடவை எடுப்பதற்காக எங்கள் கடைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அடைக்கும் நேரம் என்பதால் நான் தான் அவருக்கு புடவை எடுத்துக் கொடுத்தேன். பிறகு நான் கடையை விட்டு வெளியே வந்து எனது பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அதே பேருந்தில் கதிரவனும் பயணித்தார். நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டதால் ஒரே இருக்கையில் அமர்ந்து பயணித்தோம். அப்பொழுது நான் அவரிடம் அடிக்கடி உடைகள் புடவைகள் எடுப்பதற்காகவும் துணிகள் வாங்குவதற்காகவும் வருகிறீர்களே, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் ஒரு அரிசி ஆலை வைத்துள்ளேன், அது மட்டுமில்லாமல் தோட்டங்கள் நிறையவே இருக்கிறது, இதனால் நான் அங்கு வேலை செய்வோம், அனைவருக்கும் புடவைகளும் துணிமணிகளும் வாங்கி கொடுப்பது வழக்கம் என்று கூறினார். அப்பொழுது நான் அவரிடம், உங்கள் மனைவி இவற்றையெல்லாம் கேட்க மாட்டார்களா என்று கேட்டேன். அதற்கு கதிரவன், எனக்கு மனைவி கிடையாது, அம்மா மட்டும்தான் என்று கூறினார். உடனே நான், ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு திருமணமாகி நானும் என் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் பிரசவத்தின் போது என் மனைவி இறந்துவிட்டால் என் குழந்தையும் இறந்துவிட்டது. அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு என் மனைவி மீது அவ்வளவு காதல் வைத்து விட்டேன். இதனால் எனக்கு அப்பொழுது வேறு ஒரு திருமணத்திற்கு யோசிக்க மனம் விரும்பவில்லை என்று கூறினார். பிறகு நான் அவரிடம், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத நினைவுகளை ஏற்படுத்தி விட்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டேன். உடனே அவர், அது நடந்து 20 வருடங்களுக்கு மேலாகின்றது, நீங்கள் எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்று கூறினார். பிறகு என்னிடம் கதிரவன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் கணவர் என்ன வேலை செய்கின்றார்? நீங்கள் இவ்வளவு நேரம் கழித்து வீட்டிற்கு சென்றால் ஏதும் சொல்ல மாட்டாரா என்று கேட்டார். உடனே நான் எனக்கு நடந்ததை கூறினேன். அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்திப்பது என்று இருந்தது. ஒரு நாள் அவர் வேலை செய்யும் அனைவரையும் நன்றாக கவனித்துக் கொள்கின்றார், நம்மையும் நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று நினைத்து நான் அவரிடம், என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டேன். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்று கூறினேன். அதற்கு அவர், நீ என்னை விட 25 வயது சிறியவள், நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வது? பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னையும் என்னையும் தந்தை மகளில் நினைக்க மாட்டார்களா என்று கூறினார். ஆனால் நான், ஊர் பேசுவதெல்லாம் விடுங்கள், எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். ஆனால் அவர், முதலில் யோசித்து சொல்கிறேன் என்று சென்று விட்டார். பிறகு அவர் அம்மாவிடம் சம்மதம் வாங்கி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். எங்கள் திருமணம் ஒரு கோவிலில் எளிய முறையில் நடந்தது. அவர் தோட்டத்திலும் அரிசி ஆலைகளும் வேலை செய்யும் ஆட்களுக்கு மட்டுமே திருமணத்திற்கு கூறியிருந்தோம். உறவினர்களிடம் இதை பற்றி தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் உறவினர்கள் கதிரவன் கூறியது போலவே 25 வயது பெரியாளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா என்று, என்னையும் 25 வயது சிறிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா என்று அவரையும் கிண்டல் அடித்தும் கேலி செய்தும் கேள்வி கேட்டும் சிரித்தார்கள். இதனால் நாங்கள் உறவினருக்கு தெரிவிக்கவில்லை. எங்கள் திருமணத்தை பிறகு எங்கள் திருமணம் முடிந்து நானும் என் கணவரும் இல்லற வாழ்க்கையில் நன்றாக தான் போய்க் கொண்டிருந்தோம். ஒரு நாள் கணவர் வீட்டிற்கு வரும் பொழுது மிகவும் மது அருந்திவிட்டு வந்தார். ஆனால் அவரிடம், எதற்காக இப்படி மது அருந்துகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு எதுவும் சொல்லாமல் அறையினுள் சென்று படுத்துக் கொண்டார். மறுநாள் விடிந்ததும் நான் அவரிடம் கேட்டேன். ஒன்றுமில்லை, முதல் மனைவியின் நினைவு வந்துவிட்டது, அதுதான் என்று கூறினார். நானும் சரி என்று விட்டுவிட்டேன். அதன் பிறகு என் மாமியார் நல்லவர் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அவரின் சுயரூபம் வெளியே வர ஆரம்பித்தது. அவர் என்னிடம், என் கணவர் இருக்கும் பொழுது நல்ல விதமாக நடந்து கொள்வார். ஆனால் என் கணவர் அரிசி ஆலைக்கு சென்ற பிறகு அவருடைய கொடூர முகத்தை என்னிடம் காட்டுவார். அவர் துவைத்த துணிகளை மீண்டும் துவைக்க சொல்வார். வீட்டு வேலைகள் அனைத்தும் என்னையே செய்ய சொல்வார். அது மட்டுமில்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுப்பதிலும் மிகவும் கஞ்சத்தனம் காட்டுவார். இதனால் எனக்கு கோபம் வந்தது.
அப்பொழுது ஒரு நாள் நான் அவரிடம், இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் மரியாதை இருக்காது என்று சண்டையிட்டு விட்டேன். உடனே என் மாமியார், என் கணவர் வந்த உடனே அவரிடம், உன் மனைவி என்னிடம் சண்டை போடுகிறாள், அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல் என்று கூறினார். ஆனால் என் கணவர், இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம், இதனால் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டுமா அம்மா என்று கூறிவிட்டு அவர் அறைக்கு சென்று விட்டார். ஆனால் என் மாமியார் அவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். இப்படிதான் எங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி குழப்பத்தை உண்டாக்கி எனக்கும் என் கணவருக்கும் இடையில் சண்டையை வரவழைத்தார். நானும் என் மாமியார் தானே என்று பொறுத்து போனேன். ஒரு நாள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று என் கணவருக்கு தெரிவித்தேன். அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு வீட்டிற்கு இனிப்பு வகைகளை வாங்கி வந்தார். என் மாமியார் அவர் வாங்கி வந்த உடனே அதை தள்ளிவிட்டு, உன் மனைவி கர்ப்பமாக இருப்பதற்கு காரணம் நீயாக இருக்காது, வேறு ஒருவனாக தான் இருக்க முடியும் என்று என்னை தவறாக பேசினார். அப்பொழுதும் என் கணவர், இப்படியெல்லாம் பேசாதீர்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த இனிப்பு வகைகளை எடுத்து தூசி தட்டிவிட்டு எனக்கு ஊட்டிவிட்டார். பிறகு என் கணவர் வேலைக்கு சென்று விட்டார். நான் எப்பொழுதுமே வீட்டில் தனியாக இருப்பதால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் என்னை விட சிறு வயது ஆண்களுடன் பழக ஆரம்பித்தேன். காரணம், அவர்கள் என்னை விட சிறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்பார்கள். அதனால் நான் அவர்களுடன் பழக ஆரம்பித்தேன். அவர்களும் என்னை ஒரு சகோதரியாக தான் நினைத்தார்கள். நானும் அவர்களை ஒரு சகோதரனாக தான் நினைத்தேன். ஆனால் என் மாமியார் கண்ணிற்கு தவறாகப்பட்டது. அதனால் அடிக்கடி என் கணவரிடம் அவர் என்னை பற்றி தவறாக சொல்லி எங்களிடையே சண்டையை மூட்டிவிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்படிதான் நான் என் பக்கத்து வீட்டு பையனுக்கு பாடத்தில் சந்தேகம் இருந்ததால் அவனை வீட்டிற்கு வரவழைத்து என் மாமியார் கண் முன்னே தான் அவனது சந்தேகத்தை எல்லாம் நான் சரி செய்தேன். ஆனால் என் மாமியார் அன்று என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை. என் கணவன் வந்தவுடன் மிகவும் சண்டையிட்டார். இவ்வளவு நாள் வீட்டிற்கு சென்று தவறு செய்தவள் என்று அவர்களை எல்லாம் வீட்டிற்கு வரவழைத்து தவறு செய்கின்றாள் என்று என் கணவனிடம் சண்டை விட்டார். கணவர், உங்கள் இருவரின் தொல்லை தாங்க முடியவில்லை, நான் எங்கேயாவது சென்று இறந்து விடலாமா என்று யோசிக்கிறேன் என்று கூறினார். முதலில் நான் அவரிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று அவரை சமாதானம் செய்தேன். ஆனால் என் மாமியார் கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் தான் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று நினைக்கின்றேன் என்று அழுது கொண்டே கூறினாள் வள்ளி. வள்ளி கூறுவதிலும் அவள் அசைவுகளிலும் அவள் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் உணர்ந்தேன். அது மட்டுமில்லாமல் அவள் அவருடன் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு ஆதாரமாக அவர் வயிற்றில் 4 மாத கரு இருப்பதும் அவள் தவறான அவள் இல்லை என்பதை உறுதி செய்தது. அதனால் நான் வள்ளியை அனுப்பி வைத்துவிட்டு அவர் மாமியாரை விசாரணைக்கு அழைத்தேன். அவர் மாமியார் வந்தார். அப்பொழுது நான் அவரிடம் விசாரணையை தொடங்கினேன். நான் அவரிடம், உங்களை பற்றி கூறுங்கள் அம்மா என்று கேட்டேன். அவரும் அவரை பற்றி கூறினார். அவர் பெயர் காவேரி அம்மாள் என்றும் அவருக்கு கதிரவன் ஒரே மகன் என்றும் சிறு வயதிலேயே கதிரவனின் தந்தை இறந்ததால் கதிரவனை தனியாளாக காவேரி அம்மாள் வளர்த்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேற்கொண்டு அவரிடம் விசாரணையை தொடங்கினேன். அப்பொழுது அவர், என் மகனை நான் நன்றாக வளர்த்தேன், அவனை பள்ளிக்கு அனுப்பினேன். அவனுக்கு படிப்பு சரியாக வராததால் என்னுடன் தோட்டத்தில் வந்து வேலை செய்தான். எங்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே வெளியிலும் வேலைக்கு சென்று கொண்டு வந்தான். இப்படித்தான் எங்களுக்கு இவ்வளவு தோட்டமும் ஒரு அரிசி ஆலையும் நாங்கள் சம்பாதித்தோம். ஒரு நாள் கதிரவன் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறினார். இதனால் நான் அந்த பெண் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டேன். அவர்களும் பெண் தர சம்மதித்தார்கள். ஆனால் பெண் வீட்டில் எந்த வசதியும் இல்லை. அதனால் நாங்கள் எல்லா வசதிகளையும் செய்து திருமணம் செய்து கொண்டோம். நானும் என் மருமகளும் நன்றாகவே இருந்தோம். ஒரு பிரச்சனையும் எனக்கும் என் மருமகளுக்கும் வந்தது கிடையாது. என் மருமகள் கருவுற்று இருந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் மருத்துவர்கள் அவள் பிரசவிக்கும் பொழுது இறந்து விடுவாள் என்று செய்தியை கூறினார்கள். அதை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. அவர்கள் கூறியது போலவே பிரசவிக்கும் பொழுது என் மருமகள் இறந்து விட்டார். குழந்தையாவது நன்றாக இருக்கும் என்று சென்று பார்த்தோம். ஆனால் குழந்தையும் இறந்து விட்டதனால் என் மகன் மனம் உடைந்து விட்டான். பிறகு 2 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்ள சொன்னேன். ஆனால் அவன் திருமணம் வேண்டாம் என்று விட்டுவிட்டானோ, எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைத்து விடாதா என்று மிகவும் கவலைப்பட்டேன். பிறகு நான் 25 வருடம் கழித்து என் மகன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். ஒருவரை விரும்புவதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசை என்றும் கூறினான். இப்போதாவது நம் மகன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டானே என்று மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதனால் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் திருமணம் முடிந்து வந்தவுடன் என் மருமகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்தது. அவள் என் மகனை பணத்திற்காகவும் சுத்தி பார்க்கவும் தான் திருமணம் செய்து கொண்டார் என்பது தெரிய வந்தது. வீட்டிலேயே அமர்ந்திருப்பதும் வீட்டில் அருகில் இருக்கும் சிறுவயது இளைஞர்களுடன் பழக்கம் வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று பாடத்தில் சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றேன் என்ற பெயரில் கூத்தடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தாள். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இதை நான் என் மகனிடம் கூறினேன். ஆனால் அவன் காதில் கூட வாங்கவில்லை. அது எனக்கு கோபத்தை உண்டாக்கியது. இதனால் என் மகனிடம் அடிக்கடி கோபமிட்டு சண்டையிட்டேன். ஆனால் அவன் அப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. திடீரென ஒரு நாள் என் மருமகள் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லியிருந்தால் நான் அதில் சந்தேகப்பட்டேன். அதனால் என் மகனிடம், இது உன் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்காது என்று கூறி அவனை நான் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு செல்ல சொன்னேன்.
அதற்கும் என் மருமகள் என்னிடம் சண்டையிட்டாள். அதன் பிறகு எனக்கும் என் மருமகளுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை உருவானது. இதனால் என் மகனும் வீட்டிற்கு அதிகமாக வருவதில்லை. என் மகன் வீட்டிற்கு வராததால் நானும் என் மருமகளிடம் சண்டையிடுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்திருந்தேன். என்னவென்று தெரியவில்லை. திடீரென ஒரு நாள் என் மகன் அவன் அறையில் மயங்கியிருந்தான். அருகே சென்று பார்த்தபொழுது அவன் இறந்து விட்டான். அப்பொழுதுதான் என் மருமகள் என் மகனை ஏதோ செய்திருக்கிறாள் என்று சந்தேகப்பட்டு காவலர்களிடம் புகார் அளித்தேன் என்று காவேரி அம்மா கூறினார். ஆனால் வள்ளியும் தன் கணவர் தூங்கும் பொழுது இறந்து விட்டார். இதற்கு காரணம் தனது மாமியார் என்று புகார் அளித்திருந்தார். எங்களுக்கு மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி புகார் சொல்லியிருந்ததால் யார் கொலை செய்திருப்பார்கள்? இல்லை, இது தற்கொலையா என்று குழப்பத்தில் இருந்து அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது. பரிசோதனைக்கு சென்ற கதிரவனின் உடலில் ஒரு காகிதம் இருந்ததும் அந்த காகிதத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதும் தற்கொலைக்கான காரணமும் தெரிய வந்தது. அதன் பிறகு தனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருப்பதாகவும் தன் மனைவியும் அம்மாவும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது இவர்களை எப்படி சமாளிப்பது என்றும் தெரியவில்லை என்றும், பிறகு தொழிலில் அதிக வீழ்ச்சி அடைந்ததாலும் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கிழவனுக்கு இளம் பெண்ணை திருமணம் செய்து விட்டார்கள் என்றும் கேலி கிண்டல் அடித்ததாகவும், இதனால் மனமுடைந்து அவர் வீட்டிற்கு வந்தால் தன் மனைவியை பற்றி அம்மா இவ்வாறு கூறியதாகவும், மனைவியும் அதற்கு ஏற்றாற்போல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் சிரித்து பேசுவது என்றும் இருந்ததால் என்ன செய்வது என்று புரியாமல் தன் முதல் மனைவியை சென்ற இடத்திற்கே சென்று விடலாம் என்று நினைத்து தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். நான் முதலில் கதிரவனை பார்த்து இரக்கம்பட்டேன். நன்றாக வாழ்க்கை கிடைத்தும் வாழ முடியாமல் மாமியார் மருமகள் சண்டையில் உயிரை விட்டு விட்டாரே என்று. பிறகு இருவரையும் அழைத்து, உங்களால் தான் உங்கள் மகன் இறந்து விட்டான், உன் கணவர் உன்னால் தான் இறந்து விட்டார் என்று கூறினேன். ஆனால் அவர் கடிதத்தில் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை, அதனால் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று எழுதியிருந்தால் அவர்களை புத்திமதி கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டோம். இவற்றை கேட்ட காவேரி அம்மாள் தன் மருமகளிடம் மன்னிப்பு கேட்டு, தன் மகனின் குழந்தை எப்படியாவது நன்றாக வர வேண்டும், அவனையாவது நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன், உன்னிடம் சண்டையிட மாட்டேன் என்று கூறி தன் மருமகளை கண்ணுடனே அழைத்து சென்றார். காவேரி அம்மாள் அப்பொழுது இப்பொழுது இருக்கும் ஒற்றுமை அப்பொழுதே இருந்திருந்தால் இன்று ஒரு உயிர் போயிருக்காது என்று நினைத்துக் கொண்டே அவரது வழக்கை முடித்து விட்டேன். ஒரு அழகிய கிராமத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு சாரா என்ற ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தால் தனது குழந்தை வளர்ப்பதற்காக சாராவின் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வந்தார்கள். சாராவின் தாய் மாமா வீட்டில் சாராவிற்கு பிடித்தவை எல்லாவற்றையுமே வாங்கி வந்து கொடுப்பார்கள். சாராவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறுவார் சாராவின் மாமா. அப்பொழுது சாராவிற்கும் ராஜாவிற்கும் சிறு வயது என்பதால் சாரா அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விளையாட்டிலேயே கவனத்தை செலுத்தினாள். அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தால் சாரா தன் தங்கை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத சாராவின் மாமா தன் நிலத்திலிருந்து ஒரு நிலத்தை தன் தங்கையான சாராவின் அம்மாவிற்கு கொடுத்தார். அதை வைத்து சாராவின் அம்மாவும் அப்பாவும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் நிலத்தில் விவசாயம் நன்றாக சூடுபிடிக்க மென்மேலும் வளர ஆரம்பித்தார்கள். ஆனால் சாராவின் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பித்தார். தன் தங்கைக்காக அவருக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகில் இவர் பயிரிட்டால் இருவரும் ஒன்றாக விற்க முற்படும். இதனால் நாம் இந்த வருடம் பயிரிட வேண்டாம் என்று சொல்லியே ஒவ்வொரு வருடமும் தன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார் சாராவின் மாமா. இதனால் ராஜாவின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாராவும் ராஜாவும் வளர ஆரம்பித்தார்கள். சாரா பருவ பெண்ணாக மாறினான். திடீரென சாரா வயதிற்கு வர வீட்டில் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சாராவிற்கு சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது தாய்மாமன் சீதனம் என்று மிச்சம் இருந்த தன் மனைவியின் நகைகள் மற்றும் வேறு இடங்களில் கடனை வாங்கி ராஜாவின் அப்பா சாராவிற்கு சீர் செய்தார். இதனால் ராஜாவின் குடும்பம் இன்னும் வறுமையில் தள்ளியது. இதனால் ராஜா தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் நிலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது கூட ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காக விவசாயம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர்கள் தான் இப்பொழுது வீடு வாசல் மற்றும் சொத்துக்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களே, நாம் இப்படி கடன்காரர்களாக இருக்கின்றோம், இன்னும் எவ்வளவுதான் உன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க போகின்றாய் என்று சண்டையிட்டு தன் மகனை வேலை செய்ய விடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ராஜாவின் அப்பாவும் சரி என்று விட்டுவிட்டார். முதலில் ராஜா விருப்பமில்லாமலே விவசாயத்தில் இறங்கினார். அதனால் அவர்கள் சாப்பாட்டிற்கும் கடன்களை அடைப்பதற்கு மட்டுமே வேலை இருந்தது. ஒரு நாள் ராஜாவிற்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்த ராஜாவின் பெற்றோர் தன் தங்கையிடம் பெண் கேட்க சென்றார்கள். ஆனால் சாராவின் வீட்டில் சாராவின் பெற்றோர்கள் பணத்துமீறி பிடித்தவர்களாகவே மாறிப்போனார்கள். இதனால் ராஜாவின் பெற்றோரை அவர்கள் தரக்குறைவாக நடத்தினார்கள். இதை கண்டும் காணாத ராஜாவின் பெற்றோர் மேலும் தன் மகனுக்கு சாராவை பெண் கேட்டார்கள். ஆனால் சாராவின் அப்பா சாராவை பெரிய இடத்தில் தான் கட்டி கொடுப்பேன், என் குழந்தை உன் வீட்டில் வந்து கஷ்டப்படுவதற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேனா என்று ராஜாவின் அப்பா செய்த நன்றியை மறந்துவிட்டு பேசினார்கள். இதனால் அவமானப்பட்ட ராஜாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கு இருந்து கிளம்பி வெளியே வந்தார்கள்.
அப்பொழுது சாரா தன் காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி வந்தாள். அப்பொழுது சாராவின் மாமா சாரா என்று கையை பிடிக்க சென்றார். சற்று என்று சாரா அவர் கையை தட்டிவிட்டு விட்டு, என்னை தொடாமல் பேசுங்கள், உங்களை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று கூறினார். இதனால் மனமுடைந்து போன சாராவின் மாமா கண்களில் நீருடன் வீட்டிற்கு திரும்பினார். ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்தார்கள். ராஜா ஆர்வத்துடன் வந்து, என்ன சொன்னாங்க மாமா வீட்டில் என்று கேட்டான். அதற்கு ராஜாவின் அப்பா பேசாமல் அமர்ந்திருந்தார். ராஜாவின் அம்மாவும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. என்ன சொன்னார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ராஜா. சற்று என்று கோபப்பட்ட ராஜாவின் அம்மா, இனிமேல் அந்த பணப்பிசாஸ் இந்த வீட்டிற்கு வர வேண்டாம். அவர்கள் உன் மாமா அத்தை கிடையாது. நாம் செய்த நன்றியை மறந்து உன் தந்தையை என்று கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று ராஜா அம்மா ராஜாவிடம் கூறினார். இதை கேட்ட ராஜா சற்று வருத்தப்பட்டான். ஏனென்றால் சாரா மிகவும் அழகாக இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் ராஜாவின் மனதில் இல்லை. சிறுவயதிலிருந்தே இவள்தான் உன் மனைவி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் அவள் மேல் அதிக காதலை வைத்து விட்டான். இதனால் எதுவும் சொல்லாமல் மனம் உடைந்து போய் தனது அறையில் படுத்து உறங்கினான். ராஜா சிறிது நேரம் கழித்து தன் அம்மா ஆளும் சத்தம் கேட்டு கண்விழித்து வெளியே வந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் அம்மா ராஜாவின் அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காகவும் தங்கை மகளுக்காகவும் தன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, தன் மகனையும் மனைவியும் மிகவும் கஷ்டத்திலும் கடனிலும் தள்ளிவிட்டுமே என்ற வருத்தத்தில் உயிரை விட்டுவிட்டார். இதனால் ராஜா இன்னும் மனமுடைந்து போனான். ராஜாவின் உறவினர்கள் எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவன் அம்மாவையும் அவனையும் சமாதானப்படுத்தினார்கள். ராஜாவின் அப்பா இறந்ததற்கு கூட சாராவின் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. இங்கு ராஜாவின் வீட்டில் இறந்ததற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அங்கு சாராவிற்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளையும் அமைந்து விட்டார். மாப்பிள்ளை வெளியூரில் நல்ல வேலை செய்கிறார் என்றும் சொத்துக்கள் ஏராளம் என்றும் சொல்லி சாராவை பெண் கேட்டு வந்திருந்தார்கள். ராஜாவின் அப்பாவிற்கான சடங்குகள் எல்லாம் முடிந்து சுடுகாட்டில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் நண்பன் ராஜாவிடம் ஓடி வந்து, உன் மாமா மகள் சாராவிற்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் நடக்கிறது. இன்று உன் தந்தையின் இறுதி சடங்கிற்கு கூட அவர்கள் வரவில்லை. இதற்கு மேலும் நீ சாராவை நினைத்து வருத்தப்பட போகிறாயா, இல்லை அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகின்றாயா? நீயே முடிவு செய் என்று கூறினான் ராஜாவின் நண்பன் சங்கர். எதுவும் சொல்லாத ராஜா வீட்டிற்கு வந்து அமர்ந்தான். தன் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து, இதற்கு மேல் நாம் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு தனது நண்பனை அழைத்தான். சங்கரும் தனது நண்பன் அழைத்தவுடன் ஓடி வந்தான். ராஜா சங்கரிடம் உதவி கேட்டான். என் நிலத்தில் கொஞ்சம் விவசாயம் செய்ய எனக்கு உதவி செய்கிறாயா என்று கேட்டான். அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் நண்பன் மென்மேலும் வளர வேண்டுமே என்று ஆசைப்பட்டு ராஜாவிற்கு உதவியாக சங்கரும் வேலை செய்து கொண்டிருந்தான். இங்கு கஷ்டப்பட்டு ராஜா வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கு சாராவிற்கு நிச்சயம் முடிந்து ஒரு வாரத்திலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சாராவின் பெற்றோர்கள் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். சாராவின் திருமணத்தை பற்றி ஊர் முழுக்க பேசியது. இங்கு ராஜா தனது வேலையில் மும்மரமாக இருந்தான். யார் என்ன சொன்னாலும் நாம் நம் அம்மாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவில் இரவும் பகலமாக உழைத்தான். அவன் உழைத்ததற்கு பலனாக பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்தது. விளைந்ததற்கான நல்ல மதிப்பும் அவனுக்கு கிடைத்தது. இப்படியே படிப்படியாக ராஜாவும் வீடு வாசல் என கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தான். தனக்கு உதவி செய்த சங்கருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இதனால் அவனுக்கும் தன் வீட்டின் அருகிலேயே ஒரு வீடு கட்டி கொடுத்தான். இது மட்டும் பத்தாது என்று சங்கரின் ஒரே தங்கையான சங்கீதாவையும் ராஜா திருமணம் செய்து கொண்டார். ராஜாவின் திருமணம் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையாக நடைபெற்றது. சங்கீதா சாராவின் அளவிற்கு இல்லை என்றாலும் குணத்தில் மிகவும் நல்லவர்களாகவே இருந்தாள். இதனாலே ராஜாவிற்கு அவளை பிடித்து போனது. தன் அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சங்கீதாவை ராஜா திருமணம் செய்து கொண்டான். சங்கீதாவும் ராஜாவின் அம்மாவை தன் அம்மாவை போல் அரவணைத்து வந்தால் ராஜா நன்றாக வாழ ஆரம்பித்தான். ஆனால் சாராவின் வாழ்க்கையில் திருமணமான ஒரு வருடம் மட்டுமே நன்றாக வாழ்ந்தாள். சாராவின் கணவனான ராகுலுக்கு வியாபாரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக அடி விழுந்தது. இதனால் அவன் மனம் உடைந்து இருந்தான். தனது மனைவியிடம் அவள் பெற்றோர் வீட்டிற்கு சென்று பணங்களை வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவு தன்னால் முடிந்த அளவுக்கு தன் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் சென்று பணம் கேட்டால் அவர்களும் கொடுத்தார்கள். அதை தன் கணவனுக்கு கொண்டு போய் கொடுத்தால் சாரா அதை வைத்து எப்படியாவது முன் வந்து விடலாம் என்று யோசித்து ராகுல் வேறு வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டான். ஆனால் அவை எல்லாமே இவனுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்தது. மறுபடியும் சாராவிடம் சென்று பணம் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவும் தன் பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கி வந்தாள். இப்படியே 3 முறை பணம் வாங்கி வந்து கொடுத்தும் ராகுல் சரியாக வியாபாரம் செய்யாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிறகு சாரா தானே அம்மாவிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டிற்கு சென்றார். ஆனால் அங்கு சாராவின் வீட்டில் 2-3 ஆட்கள் சாராவின் பெற்றோரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் புரியாத சாரா அங்கே சென்று அமர்ந்தாள். சாராவை பார்த்த சாராவின் அம்மா அப்பா கண்களில் கண்ணீர் வர தொடங்கியது. பிறகு அங்கு வந்திருந்த ஆட்கள்
சாராவிடம், உன் பெற்றோர்கள் எங்களிடம் அதிக கடன் வாங்கியிருக்கின்றார்கள், அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், உங்கள் நிலத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட சாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் தந்தையிடம் கேட்டதற்கு சாராவின் தந்தை, நீ நன்றாக வாழ வேண்டும், எந்த குறையும் உனக்கு வைக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை ஆடம்பரமாக வளர்க்க நினைத்து சில கடன்களை வாங்கினோம். பிறகு உன் திருமணத்தை நடத்துவதற்காக சில கடன்களை வாங்கினோம். நீ ஒவ்வொரு முறை வந்து கேட்கும் பொழுது, இன்ஃபினான்ஷியல், நான் இவரிடம் தான் கடன் வாங்கினேன், அது இப்பொழுது ரொம்ப பெரிய தொகையாகி நம் வீடு நிலம் எல்லாம் முழுகும் அளவிற்கு போய்விட்டது என்று கண்ணீர் விட்டார். சரி விடுங்களப்பா என்று சொல்லிவிட்டு நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு சாரா தனது அம்மா அப்பாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதை பார்த்து ராகுலுக்கு முதலில் கோபம் இருந்தாலும் கோபம் இருந்ததை போல் காட்டிக்கொள்ளாமல் சாராவின் பெற்றோரை வரவேற்றான். பிறகு தன் அறைக்கு சென்று தன் மனைவியிடம் சண்டையிட்டான். அவள் எப்படியாவது என் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மன்றாடினாள். பிறகு ஒவ்வொரு நாளும் சாராவிற்கு நரகமாக ஆரம்பித்தது. சாரா தன் கணவன் ராகுல் செய்யும் கொடுமைகளை எல்லாம் தன் பெற்றோரிடம் சொல்லாமல் மறைக்க ஆரம்பித்தாள். ராகுல் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்த பொழுது ராகுலின் நண்பன் எப்படியாவது சாராவை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ராகுலின் பணத்த ஆசையை தூண்டி அவனை சீட்டாடுவதில் பணம் நிறையவே வரும் என்று பணத்தாசை காட்டி ராகுலை சீட்டாடும் இடத்திற்கு அழைத்து சென்று அவனை ஒவ்வொரு போட்டிகளிலும் தோற்கடித்து பண சிக்கலில் சிக்க வைத்து விட்டான். தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று தெரிந்த ராகுல் தன் நண்பனிடம் உதவி கேட்டான். அவனும் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு, உனக்கு நான் உதவி செய்கின்றேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று ராகுல் கேட்டான். அதற்கு உடனே உன் மனைவியை ஒரு நாள் என்னுடன் அனுப்பி வை, நான் உனக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்களை தருகிறேன் என்று கூறினான். சாராவின் கணவன் ராகுல் பணத்தாசை பிடித்தவன். இதனால் அவன் ஒத்துக்கொண்டான். சாராவிற்கும் ராகுலுக்கும் இடையில் சண்டை வர காரணமாக இருந்ததும் கூட இந்த பணம் தான். இதனால் ராகுலும் அவனது நண்பனும் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ராகுல், நான் சொன்னால் என் மனைவி உன்னிடம் வரமாட்டாள், அது மட்டும் இல்லாமல் அது தவறாகிவிடும், நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன், நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரே வழி, நீ என்னை கடத்தி வைத்திருப்பது போல் நாடகமாடி அவளை வர வைத்துக் கொள் என்று கூறிவிட்டு ஒரு அறைக்கு சென்று போதையில் படுத்து விட்டான் ராகுல். பிறகு ராகுல் சொன்ன திட்டப்படி ராகுலின் நண்பன் சாராவிற்கு தொலைபேசியில் அழைத்து ராகுலை கடத்தி வைத்திருப்பதாகவும் நீ இங்கே வர வேண்டும் என்றும் கூறினான். சாராவும் தன் கனவின் மீது இருக்கும் பாசத்தில் ராகுல் நண்பன் சொன்ன இடத்திற்கு சென்றால் அங்கு ராகுலின் நண்பன் சற்றென்று அவள் மேல் கை வைத்தாள். தப்பாகிவிடும் என்று யோசித்த அவன் முதலில் தன்னிடம் இவன் அதிக கடன் பெற்றுள்ளதாகவும் அவற்றை எல்லாம் கொடுத்தால் மட்டும்தான் உன் கணவனை விடுவதாகவும் கூறினார். இதனை கேட்டு அவள் யாரிடம் சென்று பணம் கேட்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் ராஜாவின் நினைவு வந்தது. உடனே ராஜாவிடம் சென்று பணத்தை கேட்கலாம் என்று ராஜாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு ராஜாவின் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தால் சாரா அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு, எனக்கு எப்படியாவது பணம் கொடுங்கள், நான் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜாவின் அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர் அப்பா இருந்ததற்கு காரணமானவளே அவள்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இதனால் அவளை எட்டி உதைத்துவிட்டு, இப்பொழுது தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம், உன் குடும்பத்தால் நாங்கள் பட்டப்பாடு போதும், எங்களை விட்டுவிடு என்று உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டார். பிறகு சாரா பழசையெல்லாம் நினைத்து பார்த்து, நாம் செய்ததும் பெரிய தவறுதான், இதற்கு மேலும் நம் மாமாவின் குடும்பத்தை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அழுது கொண்டே அங்கிருந்து நடந்து வந்தாள். அப்பொழுது தூரத்தில் ராஜாவும் அவனது மனைவியும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ராஜா தனது கையில் ஒரு குழந்தையுடன் கொஞ்சிக்கொண்டே தனது மனைவியையும் கொஞ்சிக்கொண்டே நடந்து வந்தான். இவற்றை பார்த்து சாராவிற்கு சற்று ஏக்கம் உண்டானது. பணத்திற்காக ஆசைப்பட்டுதான் சொந்த தாய்மாமா மகனை விட்டுவிட்டோமே, இந்த வாழ்க்கைக்கு தான் நாம் ஆசைப்பட்டோம், ஆனால் கிடைத்தது என்னவோ நரகமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டாள். பிறகு எங்கே ராஜா தன்னை பார்த்து விடுவானோ என்று நினைத்து அருகில் இருந்த கட்டிடத்தின் பின் சென்று மறைந்து கொண்டாள். இதற்கு மேலும் நாம் ராஜாவை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டாள். ராகுலின் நண்பனிடம் சென்று தனக்கு உதவ யாரும் இல்லை, தன்னிடம் பணமும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். உடனே ராஜாவின் நண்பன் சாராவின் அருகில் வந்து அவளது தோள்பட்டையின் மீது கை வைத்து, அப்படியெல்லாம் சொல்லாதே சாரா, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அவளை கட்டி அணைக்க முயன்றான். உடனே சாரா அவன் கைகளை தட்டிவிட்டு, இதுபோல் நடந்து கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லையா, நான் உன் நண்பனின் மனைவி என்று கூறி அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஆனால் அவள் கையை பிடித்து இழுத்து தன் வசப்படுத்திக் கொண்டான் ராகுலின் நண்பன். இவனிடம் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த சாரா அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று அவன் இருந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தன் கணவனை தேடி சென்றாள். தன் கணவன் ஒரு அறையில் மயங்கி இருப்பதை பார்த்து சாரா தன் கணவனை எழுப்பி அமர வைத்தாள். ராகுலும் போதையில் இருந்து வெளியே வந்து அமர்ந்தான். அப்பொழுது, வாங்கள், நாம் வெளியே சென்று விடலாம், இவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்கின்றான், எப்படியாவது நாம் இங்கிருந்து சென்று விடலாம் என்று ராகுலின் கையை பிடித்து இழுத்தாள் சாரா. ஆனால் ராகுல் ஒரு அடி கூட நகரவில்லை. என்ன செய்கிறீர்கள், வாங்கள், வெளியே சென்று விடலாம் என்று சாரா மறுமுறையும் கையை பிடித்து இழுத்தாள்.
சற்று என்று ராகுல் அவளை இழுத்து கீழே தள்ளி அந்த அறையில் இருந்து வெளியே வந்து அவள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டு தன் நண்பன் அழைக்கப்பட்ட அறையை திறந்தான். ராகுல் வெளியே வந்த ராகுலின் நண்பன், எங்கே உன் மனைவி என்று கேட்டான். அதற்கு உடனே, அவளை நான் அடைத்து வைத்திருக்கிறேன், நான் சொன்ன பணத்தை என்னிடம் கொடு என்று ராகுல் தன் நண்பனிடமிருந்து பணத்தை பெற்றான். பிறகு தன் மனைவி அடைக்கப்பட்ட அறையை காட்டினான். அங்கு சென்ற ராகுலின் நண்பன் சாராவிடம், உன் கணவன் தான் எனக்கு உன்னை பணத்திற்காக வித்து விட்டான் என்று சொல்லி அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். முதலில் இதை ஏற்க முடியாத சாரா பிறகு வேறு வழியில்லாமல் அவளும் அதற்கு சம்மதித்தாள். ஒரு முறைதானே என்று சம்மதித்தார். ஆனால் ராகுலின் நண்பன் அவளை தினம் தினம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதனால் ராகுலை அங்கேயே வைத்துக் கொண்டு அவனுக்கு நிறைய பணங்களையும் மதுவையும் கொடுத்து சாராவிடம் தனது ஆசைகளை தீர்த்து கொண்டான். ஒரு நாள் சாரா திடீர் என்று தன்னை இவ்வளவு கொடுமை செய்யும் கணவருக்காக நாம் ஏன் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இதனால் சாரா ராகுலின் நண்பன் அழைத்தும் அங்கு செல்லவில்லை. அதனால் கோபமடைந்த ராகுலின் நண்பனும் நேராக சாராவின் வீட்டிற்கே வந்தார்கள். அங்கு இருந்த தனது மாமாவையும் அத்தையையும் அடித்து போட்டுவிட்டு சாராவை கடத்தி கொண்டு வந்தான். சாராவின் கணவன் ராகுலும் ராகுலின் நண்பனும் சாராவை வேறு ஒரு இடத்திற்கு வித்துவிட்டு பெரிய தொகையாக வாங்கி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார்கள். அதே போல அங்கே ஒரு கிழவன் சாராவிற்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தான். சாராவின் பெற்றோர் சாராவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அழத் தொடங்கினார்கள். பிறகு ராகாவிடம் எப்படியாவது சென்று தன் மகளை காப்பாற்றி விடுமாறு கெஞ்சினார்கள். ராகாவும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று சாராவை கூட்டி வரலாம் என்று நினைத்தான். ஆனால் சாரா அந்த கிழவன் தன்னை அழைத்து கொண்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அந்த அறையிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டாள். சாராவை அழைத்து வந்து இந்த கிழவனிடம் ஒப்படைக்க வந்த சாராவின் கணவனும் அவருடைய நண்பனும் இதை பார்த்து திகைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ராஜா சாராவின் உடலை பார்த்து கதறி அழத் தொடங்கினான். பிறகு அங்கு இருந்தவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கினான் ராஜா. அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே மது அருந்து இருந்ததால் இவன் அடித்ததில் மயங்கிவிட்டார்கள். சாராவின் உடலை கீழே இறக்கி மடியில் வைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான் ராஜா. அப்பொழுது சாராவின் கைகளில் இருந்த காகிதத்தில், நீங்கள் எப்படியாவது வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும் மாமா, நான் உங்களை தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். பணத்தின் மீது இருந்த ஆசையால் நான் உங்களையும் மாமாவையும் அத்தையையும் மிகவும் காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த ராஜா மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்தான். பிறகு காவலர்களுக்கு தகவல் கொடுத்தான். அவர்களும் அங்கு வந்து ராகுலின் நண்பன் மற்றும் அந்த கிழவன் அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். சரவணன் வீட்டிற்கு தகவல் தெரிவித்தான். பிறகு சாராவை நல்ல முறையில் அடக்கம் செய்தார்கள். வீட்டிற்கு வந்து அமர்ந்தான் ராஜா. அப்பொழுது சாராவுடன் சிறுவயதில் இருந்து விளையாடிய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அருகில் வந்து ராஜாவின் மனைவி சங்கீதா அவன் தோள் மீது கை வைத்தாள். திடீரென்று பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான் ராஜா. நடந்ததை நினைத்து வருத்தப்படுத்துவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட ராஜா தனது மகளை தூக்கிக் கொண்டு அவளுக்கு பிடித்தவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்க சென்று விட்டான். ராஜாவின் அம்மா, மனைவி, குழந்தை மற்றும் சாராவின் அம்மா அப்பா கூட ராஜாவின் வீட்டிலேயே வந்து தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே கடமை மகள் சாராவை எப்படி நல்ல முறையில் தைரியத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது மட்டுமே.